மாநகராட்சி சார்பில் பானல ரோட்டில் உள்ள மாநகராட்சி மகளிர் பூங்காவில் மகளிர் தின விழா நடைபெற்றது. விழாவிற்கு மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமை தாங்கினார். மாநகராட்சி மேயர் ஜெகன் விழாவில் கலந்து கொண்டு கேக் வெட்டி மகளிர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. மேயர் ஜெகன் பேசுகையில், கடந்த சில வருடங்களாக மகளிர் தின விழா மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆண்டு மகளிர் தின விழாவை மகளிர் பூங்காவில் வைத்து நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இங்கு விழா நடைபெறுகிறது. சில வருடங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் இந்த இடம் முழுவதும் மழை வெள்ளம் போல் தேங்கி இருந்தது. அப்போது அதனை என்ன செய்ய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு ஆகியோர் சில அறிவுரைகளை கூறுகின்றனர். அதன் அடிப்படையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மேற்பார்வையில் இந்த இடத்தில் மகளிர் பூங்கா அமைக்கப்பட்டது. இதற்கு பெண்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு உள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த தமிழக முதலமைச்சர் படிப்பகம் மற்றும் பூங்காவை பார்வையிட்டு மேலும் பல இடங்களில் மகளிர் பூங்கா அமைக்க வேண்டும் என்று கூறினார். அதன் அடிப்படையில் தெற்கு மண்டலத்தில் முத்தையாபுரத்தில் மகளிர் பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. அதுபோல வடக்கு மண்டலத்தில் எட்டயாபுரம் ரோடு ஹவுசிங் போர்ட் பகுதியில் மகளிர் பூங்கா அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. கிழக்கு மண்டலத்தில் எங்கு அமைப்பது என்று ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு 3 ஆண்டுகளுக்கு முன்பு கேரிப்பை தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தூத்துக்குடி மாநகரில் பெரிய நிறுவனங்களில் கேரிப்பை நிறுத்தப்பட்டாலும் சிறிய கடைகளில் சவாலாகவே உள்ளது. அதனை பொதுமக்கள் கேரிப்பை வாங்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.